Hello guys, welcome to English Literature channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது An Essay of Dramatic Poesy by John Dryden. ஸோ இது வந்து 1666ல பிளேக் கிரேட் லண்டன் பிளேக் இருக்கிறப்போ எழுதினாரு. 1668ல பப்ளிஷ் பண்ணாங்க. கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒருத்தர் ஒரு ஒரு கேரக்டர் வந்து டினோட் பண்ணுவாங்க. அவங்களோட ரியல் கேரக்டர் இருக்கும், பட் இருந்தாலுமே அவங்க வேற ஒரு கேரக்டரை டினோட் பண்ணி இதில் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, ஏன்ஷியன் ஒர்க்ஸ், ஃப்ரெஞ்ச் தியேட்டர், இங்கிலீஷ் தியேட்டர், மாடர்ன் ஒர்க்ஸ் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் ஒரு கான்வர்சேஷன் போட்டிருப்பாங்க. பை த எண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எது வந்து பெஸ்ட் அப்படின்னு இதை படிக்கிறவங்க நினைக்கிறாங்களோ அதுவே வந்து ஆன்சராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, தேம்ஸ் ரிவரில் போட்டில் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த 4 பேர் தான் வந்து இந்த கான்வர்சேஷனில் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க அந்த 4 மெயின் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைட்ஸ், இஜீனியஸ், லிசிடியஸ் அண்ட் நியாண்டர். ஸோ இதில் வந்து கிரைட்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் ராபர்ட் ஹார்ட்வர்ட். இவர் வந்து ஏன்ஷியன் ரைட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் யுஜீனியஸ் வந்து யாரை டினோட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ல்ஸ் சாக்வெல். அவர் வந்து மாடர்ன் ரைட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். லிசிடியஸ் வந்து சார்ல்ஸ் செட்லே. இவர் வந்து ஃப்ரெஞ்ச் தியேட்டருக்கும், நியாண்டர் அவர் தான் வந்து ஜான் ட்ரைடன், இவர் இங்கிலீஷ் தியேட்டருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம கிரைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா, ஏன்ஷியன் ரைட்டிங் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா மாடர்ன் ரைட்டிங் எல்லாமே, மாடர்ன் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஏன்ஷியனோட ஐடியாஸை தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க தானே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எதெல்லாம் வந்து ஒரு ஏன்ஷியன் ரைட்டர்ஸ்ட்டை வந்து மாடர்ன் ரைட்டர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 யூனிட்டி. 3 யூனிட்டின்னா என்னென்னா, யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஸோ யூனிட்டி ஆஃப் டைம் அப்படின்னா என்னென்னா, ஒரு டைம் பீரியடில் அதை மெயின்டைன் பண்ணணும். ஒரு 2.5 hours ஆர் 1 hours அப்படின்ற மாதிரி முடிக்கணும். ஒரு டைமோட ஒரு ப்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ லண்டனில் எடுத்தால் அங்கேயே தான் செட்டிங் இருக்கணும். டிஃப்ரெண்ட் செட்டிங் வந்து மாறக்கூடாது. ஸோ இட் மே கிரியேட் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஒரே ஒரு பிரின்சிபிளை வச்சு சப்ளாட் இல்லாமல் மூவ் ஆகுறது தான் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் ஜான்சன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் வந்து ரொம்ப நல்ல ரைட்டராக இருக்கார், ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிரைட்ஸ் வந்து சொல்லியிருப்பார். அதே போல் ஓல்டன் டேஸில் இருந்த ஏன்ஷியன் ரைட்டர்ஸ் தான் வந்து நேச்சரை இமிட்டேட் பண்ணாங்க ஃபெய்த்ஃபுல்லாக. இப்போ இருக்கவங்களாம் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவரோட இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைம் வந்து காமெடிக்கு தான் யூஸ் பண்ணணும், பிளாங்க் வேர்ஸை தான் நம்ம வந்து ட்ராஜடிக்கு யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம ட்ராஜடியில் வந்து ரைம் யூஸ் பண்ணால் அது வந்து செட் ஆகாது. ரைம் வந்து காமெடிக்கு தான் யூஸ் பண்ணணும். ரைமிங்காக பேசுகிறது, ரைமிங்காக பண்ணுறது, அது எல்லாமே செட் ஆகும். பட் ட்ராஜடிக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. இவரை ஃபாலோ பண்ணி அடுத்து யார் பேசுகிறான்னு பார்க்கலாம். யுஜீனியஸ் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்ஷியன்ஸ் வந்து ஒரிஜினாலிட்டியை வந்து லேக் பண்ணுது ரைட்டிங்லாம், ஒரு ஒரிஜினாலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து புது இன்னோவேஷனாக புது தீம்ஸு, டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எழுதுகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பழைய ஒரு விஷயத்தையே திருப்பி எழுதிட்டுருக்கீங்க. சேம் மித்தாலஜி, சேம் திங்கே நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. பட் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக நிறைய எழுதுகிறாங்க மாடர்ன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களோட ரைட்டிங்கில் போயட்ரிக் ஜஸ்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் எதை மீன் பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்டோரியில் ஈவில் கேரக்டர் இருப்பாங்க, குட் கேரக்டர் இருப்பாங்க. ஏன்ஷியன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா, ஈவில் கேரக்டர், குட் கேரக்டர் 2 பேருமே த்ரூ அவுட் த எண்ட் சர்வே ஆகிட்டே வருவாங்க. என்னதான் சஃபரிங்ஸ் இருந்தாலுமே சர்வே ஆகிட்டு வருவாங்க. பட் எங்களோட மாடர்ன் ரைட்டிங்கில் நாங்கள் ஈவில் வந்து பனிஷ் பண்ணுறோம். ஒரு பேட் கேரக்டரை வந்து அட் த எண்ட் வந்து நாங்கள் பனிஷ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து படிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். ஸோ வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாடர்ன் ரைட்டிங் என்ன சொல்லுதுன்னா, கெட்டவங்க வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஏன்ஷியன் டைமில் வந்து நிறைய ஆக்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்கள் மல்டிபிள் ஆக்ட்ஸை வந்து கேரி பண்ணுறோம். ஒரு ஆக்டில் பண்ணுற ஒரு விஷயத்த 5 ஆக்டில் எடுத்துகிட்டு வந்து நிறைய சீன்ஸ் கொடுத்து
ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யுஜினியஸ் வந்து மாடர்ன் ரைட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் தென் லிசிடியஸ் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெஞ்ச் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஃப்ரெஞ்ச் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 யூனிட்டிஸையுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட்டி ஆஃப் அ டைமும் இருக்கும், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனும் இருக்கும், யூனிட்டி ஆஃப் அ பிளேஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்ட்லாம் வந்து ட்ராஜிக் காமெடி யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடி தான் இருக்கும். ஒரு ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டே நாங்கள் வந்து ட்ராஜடி பண்ணுவோம். ஸோ ஏனோ தானோன்னுலாம் நாங்கள் ட்ராஜடி வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் எங்களதில் வந்து ஜஸ்டிஸ் இருக்குது. நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஜஸ்டிஸ் இல்லைன்னு, எங்களோட ஃப்ரெஞ்ச் தியேட்டரில் ஜஸ்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் எந்த வயலண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். பிகாஸ் மக்களுக்கு அது வந்து காட்டக்கூடாது. பேக் ஸ்டேஜில் வந்து நாங்கள் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கோட்டிங்ஸில் வந்து சொல்லுவோம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாகாவோ இல்லைன்னா ஒரு கோட்ஸாவோ அவங்க வந்து படிச்சிருவாங்களாம். அந்த ஆக்டை வந்து அவங்க பண்ணி காட்ட மாட்டாங்களாம். ஒரு வார் ஆகட்டும், இல்லைன்னா ஒருத்தருக்கு ஃபைட் ஆகட்டும், ஒருத்தர் குத்துறதாகட்டும், அது எதையுமே வந்து இவங்க ஆன் ஸ்டேஜில் பண்ண மாட்டாங்களாம். ஒன்று கோட்ஸாக சொல்லுவாங்க, இல்லைன்னா பேக் ஸ்டேஜில் தான் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு எழுதுவாங்களாம். அந்த ரைமிங் வேர்ட்ஸ் வச்சு எழுதுகிறப்போ இந்த பிளாங்க் வேர்ட்ஸோட நல்லாவே இருக்குது, இங்கிலீஷ் ரைட்டிங்ஸோட எங்களது சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிசிடியஸ் வந்து ஃப்ரெஞ்ச் தியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் தென் கடைசியாக நம்மளோட ஹீரோ நியாண்டர், நம்மளோட ஜான் ட்ரைடன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அவர் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இங்கிலீஷ் ரைட்டிங்கில் வந்து ஃபுல் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, நாங்கள் குட் கேரக்டரை வந்து ப்ரைஸ் பண்ணுறோம், பேட் கேரக்டர் வந்து பனிஷ் பண்ணுறோம். ஸோ எங்ககிட்ட ஜஸ்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃப்ரெஞ்ச் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொய் இருக்குது, லேக் ஆஃப் எமோஷன் இருக்குது, ஃபேஷன் கம்மியாக இருக்குது, எதுவுமே இல்லை. பட் எங்களோட இங்கிலீஷ் தியேட்டரில் நாங்கள் அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். ஒரு போரிங்கான ஒரு விஷயத்த நாங்கள் தராமல் ரொம்ப என்த்துவான ஒரு விஷயம், மக்களை ஹாப்பி பண்ணுற ஒரு விஷயம் வந்து இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் பிளேஸ் எல்லாமே பெரிய 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 டயலாக் கோட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வளன்னு டயலாக் இருக்கும். பட் எங்ககிட்ட அப்படிலாம் கிடையாது, ஸ்மாலாக கிறிஸ்பியாக சூப்பராக புரிய வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கிலீஷ் ட்ராமா வந்து யூனிட்டி இல்லை தான்ப்பா, நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் வந்து சப்ளாட் வச்சுருக்கோம், நாங்கள் ஏன்ப்பா யூனிட்டியை ஃபாலோ பண்ணோம், நாங்கள் நிறைய டைம் போட்டாலும் எங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி நாங்கள் போடுவோம். ஸோ மக்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தானே யூனிட்டி ஆஃப் அ டைம் வச்சுருக்கீங்க, நாங்கள் போர் அடிக்காமல் பார்த்துப்போம். அதே மாதிரி நிறைய பிளேஸில் வந்து செட்டிங்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் ஆக்டோட செட்டிங் லண்டனில் இருக்கும், செகண்ட் ஆக்டோட செட்டிங் வந்து வேறு எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து செட்டிங்ஸ் மாற்றுறோம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப மொக்கையாக ஒரே இடத்துல ஒரே மாதிரி போகிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்க கல்ச்சர்லாம் வந்து நாங்கள் வந்து ஸ்டேஜ் ப்ளே பண்ணி காட்டுவோம், ரைட்டிங்ஸில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ட்ராஜிக் காமெடி நாங்கள் கொடுப்போம்ப்பா. ட்ராஜிக் காமெடி இல்லாமல் எப்படிப்பா, ஒரு செம்மையாக ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கு, எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த ஃபைட்டை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஃபைட்டை பார்த்ததுமே ஒரு என்டூ பண்ணணும்னு ஒரு காமெடி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், நம்ம ஒரு ஆக்ஷன் மூவி போயிட்டுருக்கோம், ஆக்ஷன் நடக்கும், சண்டை போடுவாங்க, அது வரைக்கும் நம்ம ஹீரோவை அப்படி அடிக்கிறாங்க இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் கடைசியாக ஹீரோ வின் ஆகிடுவார். அடுத்தது என்ன வரும், ஹீரோவுக்கு ஒரு சாங் வரும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ரிலீஃப், பார்த்துட்ருக்க நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு ரிலீஃப். ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிளாங்க் வேர்ட்ஸ் வந்து காமெடிக்கு தாங்க செட் ஆகும், ரைம் தான் ட்ராஜடிக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். பிளாங்க் வேர்ட்ஸ்னால் நம்ம வந்து பெரிய டயலாக்ஸ் எழுதிக்கலாம், ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் எழுதிக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் பேசுகிறது, வாய்க்கு வந்துடுறதுலாம் பேசுகிறது, அது எல்லாமே வந்து காமெடிக்கு தான் செட் ஆகும். ஸோ இங்கே ட்ரைடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரைட்டர்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசர் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு நியூ பார்ன் பேபி, அவர் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு போயமை எழுதின ஒருத்தர். ஸோ அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. அவரோட டைமண்ட் தான், பட் கொஞ்சம் பாலிஷ் பண்ண வேண்டிய டைமண்ட், வேல்யூவான ஒருத்தர் தான், பட் இருந்தாலுமே அவர்கிட்டேருந்து கொஞ்சம் பாலிஷ் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் சாசர் இஸ் அ ரஃப் டைமண்ட் பட் he நீட்ஸ் டு பாலிஷ்ட், இது ரொம்ப முக்கியமான லைன். அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் அண்ட் பென் ஜான்சனை பற்றி பேசியிருக்காரு. ஸோ பென் ஜான்சனும் ஷேக்ஸ்பியரையும் வந்து ஏன்ஷியன்ட் ரைட்டரோட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் ஹோமர் மாதிரியும் பென் ஜான்சனை வந்து வெர்ஜினல் மாதிரியும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸோட காப்பி தான். பட் இருந்தாலுமே
எனக்கு பென் ஜான்சன வந்து நான் அட்மையர் பண்ணேன். பட் எனக்கு ஷேக்ஸ்பியர் தான் ரொம்ப பிடிக்கும். இவர் அதே மாரி இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து நெறைய ரூல்ஸ பிரேக் பண்ணாரு. ஃபேமஸ் ஆனாரு. பட் பென் ஜான்சனுமே ஒரு ஃபேமஸ் ஆனவர் தான். அவரு ஏன்ஷியன்ட் ரைட்டிங்ஸ் அதில எல்லாமே ஃபாலோ பண்ணாரு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சைலண்ட் விமன் அத பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதில வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ரூல் எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அவருமே ஒரு பெஸ்ட்டு தான். அவரு பெஸ்ட்டு இல்லன்னு சொல்ல முடியாது. பெஸ்ட்டு தான். ஸோ இவரு என்ன சொல்றாருன்னா, ரூல்ஸ பிரேக் பண்ணதால ஷேக்ஸ்பியர் வந்து ஃபேமஸ் ஆனாரு. பென் ஜான்சன் ரூல்ஸ பிரேக் பண்ணலனாலுமே ஃபேமஸா தான் இருக்காரு. பட் ஒன் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ரைட்டர்ஸோட ஸ்பிரிட் நம்மகிட்ட இருக்கணும். அந்த ஸ்பிரிட் நம்ம வச்சு கொஞ்சம் இன்னோவேட்டிவா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலா வந்து எது நல்லாயிருக்கு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்யூஷன வந்து நம்மகிட்ட குடுத்துட்டாரு. அண்ட் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன்னா, இது ஒரு நியூ கிளாசிசம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. பிகாஸ் நம்ம கிளாசிக்கும் வச்சுக்கணும், நியூவான ஒன்னையும் குடுக்கணும் இல்லையா? ஸோ நியூ கிளாசிசம் வந்து அவரு ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்றாரோ! அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சம்டைம்ஸ் அவர் பேசினத பார்த்தா மாடர்ன் இங்கிலீஷ் மாரியுமே இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இதோட சம்மரி முடியுது. அண்ட் தேங்க் யூ ஃபார் லிசனிங். பாய்.